அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணியிருந்த கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. பிகினர்ஸாக இருக்கீங்க, பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக கத்திரிக்காய் கொஸ்து, தக்காளி கொஸ்துலலாம் வந்து யாருமே பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து சேர்ப்பேன். இது வந்து இந்த கொஸ்துக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திக்னஸும் கொடுக்கும். ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி. புளி வந்து சில பேர் சேர்ப்பாங்க. நான் புளி சேர்க்காதனால தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்க்குறீங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், இது கூட 4 பச்சை மிளகாய், 4 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். பட் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியோடு நம்ம வந்து கடைஞ்சோம் அப்படின்னா கடைய வராது. அதனால் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ தண்ணி வடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து கடைய வந்துடும். கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஸ்து வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் மட்டும் மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டைலில் வந்து நான் ஒரு 4 வரமிளகா வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து தாளிக்கும் போது வரமிளகா ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படல. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து இந்த கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான சுட சுட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான இட்லியோடையும் வெண்பொங்கலோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு